ஒருநாள் காட்டில் வேட்டையாடி சோர்ந்த சிங்கம் ஒரு பெரிய மரத்தடியில் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தது. அந்த நேரத்தில் ஒரு சின்ன குட்டி எலி புல்வெளியில் விளையாடிக் கொண்டு வந்தது. அது ஓடி ஓடி விளையாடும் போது தவறுதலாக சிங்கத்தின் உடலின் மேலே ஏறிவிட்டது. சிங்கம் திடீரென்று விழித்துக் கொண்டது. கர் யாரது என்று கோபமாக கத்தியது. சிங்கம் தனது பெரிய கைகளால் அந்த குட்டி எலியை பிடித்தது. நீ யார்? என்னை எழுப்ப உனக்கு தைரியம் எப்படி வந்தது? என்று சிங்கம் கோபத்துடன் கேட்டது. குட்டி எலி மிகவும் பயந்தது. அதன் உடல் நடுங்கியது. அது பணிவாகச் சொன்னது, ஐயா சிங்க அரசா, தயவு செய்து என்னை விட்டுவிடுங்கள். நான் சின்ன எலிதான். ஒருநாள் நான் உங்களுக்கு உதவுவேன். சிங்கம் சிரித்தது. நீ என்னை உதவுவாயா? நீ இவ்வளவு சின்னவன். நான் காடின் அரசன் என்று கேலி செய்தது. ஆனாலும் எலியின் தைரியமும் பணிவும் சிங்கத்தின் மனதைத் தொட்டது. சரி, இந்த முறை உன்னை விட்டுவிடுகிறேன் என்று சொல்லி சிங்கம் எலியை விடுவித்தது. எலி மிகவும் சந்தோஷமானது. நன்றி அரசா, நான் இதை மறக்க மாட்டேன் என்று சொல்லி வேகமாக ஓடிச் சென்றது. சில நாட்கள் கழித்து ஒருநாள் சிங்கம் காட்டில் நடந்து கொண்டிருந்தபோது வேட்டைக்காரர்கள் வைத்திருந்த ஒரு வலையில் சிக்கிக் கொண்டது. ஆ, யாராவது என்னை காப்பாற்றுங்கள் என்று சிங்கம் முழங்கியது. அது எவ்வளவு முயன்றாலும் வலையை உடைக்க முடியவில்லை. காடு முழுவதும் சிங்கத்தின் கர்ஜனை ஒலித்தது. அந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு ஒரு சின்ன எலி ஓடி வந்தது. அது வேறு யாருமில்லை, சிங்கம் அன்று விட்டுவிட்ட அந்த குட்டி எலிதான். எலி சிங்கத்தை பார்த்ததும் சொன்னது, அரசா, பயப்படாதீர்கள், நான் உங்களை காப்பாற்றுவேன். சிங்கம் ஆச்சரியமாக பார்த்தது. நீ எப்படி என்னை காப்பாற்றப் போகிறாய் என்று கேட்டது. எலி சிரித்தது. அது உடனே தன் கூர்மையான பற்களால் வலையின் கயிறுகளை கடிக்க ஆரம்பித்தது. கடி கடி மெதுவாக.